ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆன்லைனில் 100-200 கொடுத்து பாக்ஸில் நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு பேக் சைடில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை நல்லா சூடு பண்ணிவிட்டு பக்கமாக உங்களால் எத்தனை ஓட்டை போட்ட முடியுமோ அத்தனை ஓட்டை அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க நான் எந்த அளவுக்கு ஓட்டை போட்டிருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓட்டை போடணுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே கம்பி சூடு பண்ணிவிட்டு பக்கம் தள்ளி தாங்க 2 ஓட்டை நீங்கள் போடணும். இப்போ நம்ம ஓட்டையும் போட்டு முடிச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம 2 ஓட்டை சைடில் போட்டோம் இல்லையா, அந்த ஓட்டைகள் நம்ம கயிறில் நூல் வச்சு நல்லா கட்டிக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா தின்னாக எடுத்துக்கோங்க. அந்த நூலில் நான் கயிறு எடுத்து நீங்கள் அந்த 2 ஓட்டைக்குள்ளே உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் போட்டுட்டா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் விட்டு நல்லா டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கருத்தையும் கட் பண்ணி எடுத்த பின்னாடி இந்த பாக்ஸை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. கேன் பாட்டில் மூடி எடுத்துட்டு ஒரு டபுள் ஸ்டிக்கர் எடுத்து ஒரு பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூடியோட பேக் சைடில் இல்லை ஃப்ரண்ட் சைடு நல்லா நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பாக்ஸும் இந்த மூடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நம்ம சிங்க்கு கிட்ட ஒட்ட வச்சிடலாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் சிங்க்கு கிட்ட எந்த சைடில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் இந்த மூடியை நல்லா டைட்டாக நீங்கள் ஒட்டிக்கோங்க. முக்கியமாக கீழே எதுவும் ஈரப்பதம் இல்லாத நல்லா பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ தாங்க டபுள் டேப் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாக்ஸ் அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் மூடினா இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் சாப்பிடுமோ தக்காளி, காஞ்ச மிளகாய், இல்லை வெங்காயம், கத்திரிக்காய்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கொட்டிக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் தாங்க எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாதி தேங்காய் கட் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். ஒரு மாதிரி கலர் மாறி போயிருங்க. ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படிலாம் சமையல் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சால்ட் ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா பூசி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுல தேங்காய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வேஸ்ட்டான வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கேனை வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேனோட அடியில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்காக நீங்கள் எப்பவும் போல் கத்தி எடுத்து நல்லா கேஸில் சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன பீஸ் கையில் வச்சுருக்கலையே அந்த பீஸ் பாருங்கள் கொஞ்சம் அன்னீவனாக இருக்கு இல்லையா, அதை நம்ம கத்திரிக்கோள் வச்சு நல்லா ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது உள்ளுக்குள்ளே நம்ம ஓட்டை போட்டுக்கணுங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே போல் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓட்டையும் போட்டு முடிச்சாச்சுங்க. இந்த கம்மியை நீங்கள் தனியாக ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைசர் கிடச்சிருச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கு ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த சிங்க்கு ஓட்டு வழியும் நம்ம சாப்பாடெலாம் செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை பிளேட்லாம் கழுவும் போதாக இருக்கட்டுங்க, அதில் இருக்கிற தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலாம் உள்ளே போய் அடைச்சிக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிங்க்குமே அடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கப்புக்குள்ளவே கருவேப்பிலை, தேங்காய் எது இருந்தாலும் அதுக்குள்ளே போய் நின்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தாங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாசிப்பருப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டு வந்துருக்குன்னுட்டு. இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டிக்கலாங்க. நீங்கள் இப்போ அதிக பருப்பு இருந்துச்சுன்னா அதே பாக்ஸில் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் கொட்டிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதில் கூட அவ்வளோ சீக்கிரம் வண்டு வராதுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் அவ்வளோ சீக்கிரம் வண்டு பிள்ளைன்னு வந்துடுங்க. அந்த மாதிரி வண்டு வந்துச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பாசினி கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கையில் ஊற்றிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை பார்த்து அந்த பிளாஸ்டிக் ஓரங்களில் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டு இப்போ தான் தேங்காய் வாசத்துக்கு எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அது வர வர கொஞ்சம் கொஞ்சம் மேலே எழுந்து வருங்க. அந்த எண்ணெய் கூட நல்லா ஒட்டிக்கும் போது நீங்கள் கை வச்சு லைட்டாக எடுத்து வெளியே விட்டுடலாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாங்க. இல்லைன்னா ஒரே செகண்ட் அந்த வண்டு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு முறம் எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு ஃபுல்லாகவே இந்த முறத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம புடச்சிக்கலாம் பாருங்கள். ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த வண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வெளியேற்றிடலாங்க. நம்ம புடைக்கும் போது நீங்களே பாருங்கள் அதுக்குள்ளே மாவு பொருள் மாதிரி எல்லாமே வந்து விழுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு வச்சு வச்சு அந்த பருப்பை தின்னு அந்த மாவு மாதிரி ஆயிருங்க உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி ஆக ஆக இன்னும் அதிகமாக வண்டு வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புடச்சிங்கன்னா அதுக்குள்ள பவுட்ரு அது மட்டும் இல்லைங்க, அந்த வண்டு எல்லாமே வெளியே வந்துடும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வெளியில் வண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டு ஃபுல்லாகவே பாருங்கள் வெளியில் வந்திருக்கு. இப்போ பாசி பருப்பில் கொஞ்சம் கூட வண்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த பாசி பருப்பை நம்ம வண்டு வராமல் எப்படி வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்பவும் போல் நீங்கள் பாசி பருப்பை எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஃபுல்லாகவே நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பும் கொட்டச்சு பின்னாடி இதில் வண்டு வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி வண்டு வச்சது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வண்டு வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த டைப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலுமே இதுக்குள்ளே வண்டு மாறாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பூண்டு பல்ல உடச்சிட்டு நீங்கள் தோலோடு அப்படியே நீங்கள் போட்ட பின்னாடி இது கூட நீங்கள் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டப்பை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் துணி லேசாக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் காட்டன் துணி லேசாக்கத்தை மட்டும்தாங்க எடுக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தில் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா காற்று போகாத அளவுக்கு வெளியில் கலந்து விழாத அளவுக்கு நல்லா நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு லப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு கயிறு வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த துணி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே கலண்டு விழாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம கட்டி முடித்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நூல் கண்டெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டில் இருந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நம்ம பருப்புக்குள்ளே அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் பழமையான பருப்பாக இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 2 பொருள் அந்த பருப்புக்குள்ளே உள்ளுக்குள்ளே வச்சுட்டா போதுங்க. இதுக்கப்புறம் அதுக்குள்ளே பருப்பே வராது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்புலாம் வாங்கிப்போம் இல்லையா, அந்த துவரம் பருப்புக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வண்டு வராது. இருந்தாலுமே கூட வண்டு வராமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி ஒன்று எடுத்துக்கிறேங்க. நீங்கள் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி கூட வரவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு கேன் பாட்டில் நான் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட மேலே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோ காமிக்கணும் அதை போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேல் பாகத்தை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. கீழ் பாகம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே பார்த்தா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நம்ம சிசர் வச்சு எல்லா பக்கம் நல்லா நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
கட் பண்ணி முடிச்ச பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கோங்க. அது மேலே இருக்கிற கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த டப்பாவோட லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஷார்ப் இருக்குங்க. அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சு விட்டுரும். அந்த ஷார்ப்னஸ் போகிறதுக்காக ஒரு கத்தியை வச்சு கேஸில் சூடு பண்ணிட்டு மேலே இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா தப்பமாக இருக்குங்க. ஷார்ப்பெல்லாம் போயிட்டு இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பூனு கத்தி சிசர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.